சித்திரை திருவிழாவுடைய முதல் நாள் கோலாகலமா சாமி வந்து அப்படியே ஊர்வலமா வந்துட்டு இருக்காங்க. பயங்கரமான கூட்டம், ஆரவாரமா இருக்கு. சோ மதுரையே இந்த அடுத்த ஒரு 10 நாள் பாத்தீங்கன்னா கோலாகலமா இருக்கும். சித்திரை திருவிழா முன்னிட்டு மதுரையே கோலாகலமா காட்சி. சித்திரை திருவிழாவுடைய முதல் நாள் கோலாகலமா சாமி வந்து அப்படியே ஊர்வலமா வந்துட்டு இருக்காங்க. பயங்கரமான கூட்டம், எந்த பக்கம் திருவிழா பார்க்க முடியுது. கரெக்டா இந்த இடத்துலதான் அம்மனுடைய பூப்பலக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அம்மன் வரும்போது மலர்கள் தூவுற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். ஸோ பாத்தீங்க இல்லையா? ஸோ இந்த சேவை மூலயமா அந்த இடத்துல ஒரு முன்னாடி குவளை மாதிரி இருக்கும், ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல பூ வந்து கொட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அம்மன் கிட்ட வரும்போது அப்படியே ஊஞ்சல் மாதிரி ஆடி அப்படியே அம்மன் மேல கொட்டுவாங்க. எல்லாம் பாருங்க, பல்லாக்கு குதிரையில சாங்க போட்டு சாமி வந்துகிட்டு இருக்காங்க. சாமிக்காக வேண்டிக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மீனாட்சி அம்மன் வேஷத்துல, முருகர் வேஷத்துல, கருப்பு சாமி வேஷத்துல எல்லாம் வருவாங்க. நிறைய மீனாட்சிகளை பார்க்கலாம். குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் அழகா மீனாட்சி வேஷம் போட்டிருப்பாங்க. இதுதான், அவ்வளவுதான், சாமி கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான், பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி. மதுரை மீனாட்சி அம்மனுடைய முதல் நாள் கொடியேற்றம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அம்மன் வந்து வீதி உலா வராங்க. ஸோ அதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ மலைபாரியை எடுத்துட்டு வராங்க. பயங்கர ஆரவாரமா இருக்கு. ஸோ மதுரையே இந்த அடுத்த ஒரு 10 நாள் பாத்தீங்கன்னா கோலாகலமா இருக்கும். ஸோ மக்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மாடு, அப்புறம் யானைன்னு வந்தது. அதுக்கப்புறம் வீதி உலால மக்கள் வந்து நிறைய பேர் மீனாட்சி அம்மனுடைய உடையில வந்தாங்க, கருப்புசாமி உடையில வந்தாங்க, முருகர் உடையில வந்தாங்க. குழந்தைங்களும் அவ்வளவு கியூட்டா இருப்பாங்க. இப்ப மலைப்பாரி எடுத்துட்டு வராங்க. ரொம்ப கிராண்டா ஆரவாரமா செம்ம கியூட்டா இருக்கு. இடமே பார்க்க செம்ம வைபிங்கா இருக்கும். மதுரை சித்திரை திருவிழா கோலாகலமா ஆரம்பிச்ச முதல் நாள் கலகட்டம், அதுக்கான உதாரணம் தான் இது. சோ அப்படியே உங்களுக்கு ஃபுல்லா காட்டுறேன் விழா எப்படி இருக்குன்னு. சோ வீதி உலா வரக்கூடிய இடத்துல, இந்த இடத்துலதான் அம்மா, இது என்ன ஏரியாவா, இது என்ன பகுதி? மேலவாசி வீதி. சோ மேலமாசி வீதின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில தான் அம்மனுக்கு வந்து கரெக்டா அந்த பூ வந்து தூக்கக்கூடிய ஒரு இடமா அமையும். எல்லாம் ஊர்வலமா வந்துகிட்டு இருக்காங்க. கூட்டம் பயங்கரமா இருக்கு. சோ இந்த பகுதியில தான் இதோ பாருங்க, இதை பாருங்க, தெரியுதா? சோ வாங்க, உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன். ஃபுல்லாவே இந்த விழா எப்படி இருக்குன்றத கிராண்டா உங்களுக்கு காட்டுறேன். வீதி உலா வரக்கூடிய அம்மனுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். எல்லாம் கரகாட்டம் ஆடிக்கிட்டு பயங்கர அழகா சாமியை பார்க்க வந்திருக்காங்க. செமையா இருக்கு பாக்கவே. பாருங்க, கரகாடிட்டு இருக்காங்க. பின்னாடி அம்மன் வர போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. சோ கூட்டம் பாருங்க, இங்க பாருங்க, கூட்டத்தை பாருங்க. சோ இந்த இடத்துலதான் அம்மனுக்கு வந்து அந்த பூ தூவாங்க, அதுக்காக வெயிட்டிங்க. கூட்டத்தை பாருங்க, செமையா இருக்குல்ல? சோ நல்லா டாப் ஆங்கிள் உங்களுக்கு காட்டுறத பாருங்க. கரகாட்டம் ஆடிக்கிட்டு சாமியை பாக்குறதுக்காக எல்லாரும் எவ்வளவு அழகா வராங்க பாருங்க. அடடா, பிரம்மாண்டமா இருக்குல்ல? சோ வந்த இடத்துல ஏதோ ஸ்வீட் தராங்கப்பா, ஜிலேபிப்பா, ஜிலேபி தராங்க. ரொம்ப கலப்பா ஆடி வந்திருப்பீங்க, சொல்லி ஜிலேபி கொடுத்துருவாங்க. அடுத்த 10 நாளும் பாத்தீங்கன்னா மதுரை சும்மா கலகட்டம். எந்த பக்கம் பார்த்தா சாப்பாடு தருவாங்க, நீர் மோர் பந்தல் இருக்கும். எல்லா இடமுமே பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லாம அடுத்த 10 நாளுமே செமையா இருக்கும். சோ முதல் நாள் இன்னைக்குதான் கொடியேற்றம் நடந்திருக்கு. சோ இன்னில இருந்து திருவிழா ஆரம்பம். அங்க பாருங்க, அம்மன் வந்து ரொம்ப அலங்காரத்தோட ஆரவாரமா வெல்கம் பண்ணி அம்மனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடடா, வீட்டு போட் 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 போட். மீனாட்சி சொக்கநாதர் வந்துட்டாங்க. பிரியா விடையும் சொக்கநாதரும் வராங்க. பின்னாடி நம்ம மீனாட்சி வராங்க. அடடா பாருங்களேன், திருவிழா கோலத்துல மதுரையே பாத்தீங்கன்னா சும்மா களை கட்டுதுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சிக்கு அதே மாதிரி பூ வந்து கொட்ட போறாங்க. இப்போ சொக்கநாதர் கொட்டினது பார்த்தீங்க, இப்போ மீனாட்சிக்கும் இதே மாதிரி பூ கொட்டுவாங்க. ஸோ இன்னைக்கு மதுரையில் முதல் நாள் திருவிழா ஆரம்பிச்சு பயங்கர கோலாகலமாக இருந்தது. அம்மனை ஊர்வலமாக கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் சொக்கநாதர் வந்தாங்க. சொக்கநாதர் மேலே அழகா பூலாம் கொட்டினாங்க. பசங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பயங்கரமா ஆரவாரப்படுத்தினாங்க. அடுத்ததான் மீனாட்சி அம்மன் வந்தாங்க. மீனாட்சி அம்மன் வரும்போது அதே மாதிரி பூலாம் கொட்டினது பார்க்கவே செமையா இருந்தது. ஸோ முதல் நாள் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஒரு 10 நாளும் இப்படிதான் இருக்கும். இதுக்குன்னா இது வந்து ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் இன்னும் அடுத்த 10 நாட்கள் இருக்கு. ஏப்ரல் 28 அழகர் வந்து திருக்கல்யாணம் நினைக்கிறேன் 28. அதுக்கப்புறம் 29 வந்து அழகர் ஆத்துல இறங்குற விழா இருக்கும். இந்த 28 to 30க்குள்ளதான் அந்த விழா இருக்கு. எக்ஸாக்ட் டேட் தெரியல, ஆனா டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா செம்ம அருமையா இருந்ததுங்க, ஒரு மாதிரி பிளஸ்டான ஃபீல். ஸோ நாங்க வந்து வீதி விழா வரும்போது எந்த இடத்துல சாமி இருப்பாங்கன்னு தெரியல. நாங்க வந்து ஸ்ட்ரைட்டா கோயில் கிட்ட வந்தோம், அதுக்குள்ளேயே சாமி வந்து ஊர்வலமா கிளம்பிட்டாங்கன்னாங்க. ஐயோ வேற எங்க போய் பாக்குறதுன்னு தெரியலையேன்னு பார்க்கும்போது கடவுள் புண்ணியத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணன் வந்து கூட்டு வந்து, தம்பி மேல மாச வீதின்ற இடத்துலதான் சாமி வருதான்ப்பா, அங்க இறக்கி விட்டுறேன் கூட்டு வந்து இறக்கி விட்டாங்க. எங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல தான் அந்த பூ பல்லக்கு பாயிண்ட் இருக்கும்னு. ஸோ இங்க வந்து இறங்கும் போதுதான் இந்த இடத்துலயே இத்தனை இடத்துல வீதி உலா வரக்கூடிய ஏரியாலேயே இந்த இடத்துலதான் பூ பல்லக்கு அந்த பூ தூவக்கூடிய ஸ்பாட் இதுதான் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன். இந்த மாதிரி சூப்பரா இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸே செம்மையா இருந்துச்சு. ஸோ மதுரை மக்களுக்கு தெரியும் இது எவ்வளவு முக்கியமான விழா இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்குன்னு. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க.